ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணால். இது சண்டே vlog. மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் கீழே போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வரும்போதே ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை கட் பண்ணி தர சொல்லி தான் குட்டி பையன் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு தான் செய்கிறதா ஐடியா. ஸோ அதனால் அதுக்கு முன்னதால் வந்து தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தாங்க கறி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கே 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஐடியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணிடணும்னா நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிடணும் ரெடியாக. அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்தே நம்ம டக்குன்னு செஞ்சு நம்ம எப்பயும் சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிட்றலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து ஹஸ்பண்ட் லேட்டாக தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பாத்திரத்தில் ஒரு பக்கம் வந்து ரைஸ் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டிருந்தேன். இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ காய போட போகிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டேல கூட நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வராது. நம்மளும் வேகமாக வேலையை முடிச்சுட்டு மற்றவங்கள மாதிரி நம்மளும் சண்டேஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ துணியெல்லாம் காய போட்டுட்டு நான் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வடிச்சு விட்ற வேலை மட்டும்தான். இப்போ பாருங்கள், நான் சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து கறி எடுத்துகிட்டு வந்ததையும் தாளிச்சு விட்றது மட்டும்தான். அதுவுமே வந்து குக்கரில் தான் வைப்போம். ஸோ வந்து 10 நிமிஷம் தான் ஒர்க்கு. முடிஞ்சிச்சுன்னா லேட்டாக கறி எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம ஷார்ப்பாக அந்த 12:30 1 o'clock நம்ம சாப்பிட்ற முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ஈஸியான டிப்ஸு. அவங்க எடுத்துகிட்டு வரல நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளும் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கும் போது ரொம்ப டிலே ஆகும். நம்ம ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சீக்கிரமாகவே. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி டேமேஜ் இதெல்லாம் வந்து சரி பண்ணி விடுறதுக்கு வருவாங்க. இந்த பால்கனிலேருந்து காற்றடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவு வந்து டம்முன்னு அடிச்சதில் அந்த கதவு ஓரத்தில் வந்து கொஞ்சம் சிமெண்ட்லாம் விழுந்து டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணி விடுறதுக்காக வந்திருந்தார். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் வந்து கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடிக்கிற வெயிலில் நல்லா வந்து கொண்டை போட்டிருந்தேன். பட் ஆனால் வீடியோவில் பார்க்க முடியல. ஸோ அதனால் திரும்ப அதை வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கறி தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம சிங்கிள் பார்ட் ரெசிபி தான். ஸோ வந்துட்டு டக்குன்னு வந்து ஒரு வித்தின் half an hourக்குள்ளே குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி நான் வந்து காமிச்சிருக்கேன் என்னோடய ரெசிபீஸ் மட்டன் குழம்பு. ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து நான் ரெசிபீஸ் ரொம்ப வந்து ஷேர் பண்ணல. ஜஸ்ட் இந்த டிப்ஸு தான் சொல்லியிருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும். சரி, எல்லாருக்கும். தம்பி முதல்ல தான் போய் விளையாண்டு வந்தாச்சு. மறுபடியும் திரும்ப வந்து விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து நின்றுட்டுருக்கான். ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. இங்கே வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த வெயிலில் வேண்டாம், ஈவினிங் வெயில் தாழ போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு. ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே கெஞ்சல் தாங்க. நம்மளே அப்புறம் மனசிறங்கி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டைமிங் சொல்லி அனுப்பியிருக்கேன். 1/2 an hourல வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், குழம்பு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல, கலர்ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ ஜாலியாக சாப்பிட்டுட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான்.
இப்போ வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்கெட்லேருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து இல்லாதது நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்பவுமே தமிழ் கடைக்கு தான் போவோம். பட் ஆனா இன்னைக்கு போறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு ஆன்லைன்ல போட்டிருந்ததுனால அவங்க கொண்டு வந்திருந்தாங்க டெலிவரிக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான வேலை புக்குக்கெல்லாம் வந்து அட்டை போடுறது தான். இந்த அட்டை போடுறது வந்து உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு ஷீட்டுன்றதுனால ரொம்ப வழுவழுன்னு போய்க்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப இதா இருந்துச்சு. தம்பி உட்காந்துக்கிட்டு நான் ஸ்டேப்லர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அட்டை போட்டுட்ருந்தோம். அப்புறம் வந்துட்டு நானும் ஒண்ணு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, அவனும் உட்காந்து ஒரு புக்க எடுத்து வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் புக்ஸ் போட வேண்டியதுக்கு ஒரு 10 புக்ஸ் தான் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த இது வந்து தீர்ந்து போச்சு. திரும்ப வாங்கி அடுத்து போடணும். இப்போ வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்தந்த டப்பால வந்து ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next vlog. Bye.